ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மஸ்க்மிலன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ வந்து பாதி பழம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும் ஜூஸ். ஒரு 4 முந்திரி, ஒரு 10 போல் பாதாம், ஒரு 25 கிராம் சர்க்கரை. இப்போ இதில் பாதி பழம் போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஃபுல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் குறன்னு அடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதுக்கு வந்து நல்ல சில்லுன்னு கூலிங்காக இருக்க பால், இதை அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜூஸ் குடிக்கும்போது அந்த நட்ஸ் எல்லாம் வாயில் கடிப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸு ஃபுல்லாக அரைச்சிட்டா சரி, அப்படி இல்லை ஒன்றும் பதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு தகுந்த அளவு பால், கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்ல கூலிங்கான பால். நான் 1.5 கப்பு பால் சேர்த்துருக்கேன். மிக்ஸி வெளியில் கொட்டிடும், அதுக்காக. இப்போ இதை அடித்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பழம் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம். சூப்பரான நம்மளோட மஸ்க்மிலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பழம் மட்டும் நறுக்கி சேர்த்துக்குவோம். இப்போ நான் இன்னொரு 1/4 பங்கு பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பழம் போட்டுக்கோங்க. பாலும் அந்த மாதிரி தான், தேவைக்கு தகுந்த அளவு பால் ஊற்றிக்கோங்க. சர்க்கரை, 2 பாதாம், முந்திரி அந்த மாதிரி போட்டு சூப்பராக நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, மஸ்க்மிலன் ஜூஸ். இப்போ நம்மளோட சூப்பரான மஸ்க்மிலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேசாக முந்திரியும் பாதாமும் சேர்த்து குடிச்சு பாருங்கள். சத்துக்கு சத்தும் ஆச்சு, எனர்ஜிக்காகவும் இருக்கும். சூப்பரான நம்மளோட மஸ்க்மிலன் ஜூஸ் ரெடி. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணிவிட்டு வெயில் நேரத்துக்கு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.